பார்த்துக்குங்க. ஸோ ஒவ்வொன்னுமே நம்ம இம்பார்ட்டன்ட் ஓ பாயிண்ட் என்னன்னா, இது உங்க கோடு. அந்த கோடு நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம்க்கு அந்த கோடு பார்த்து எக்ஸாம் எழுதணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓகே. சரியாம்மா? இது ஓகே சார். MAC01 உன்னோட கோடு. உன்னோட பேப்பர் நேம் வந்து ஓகே. அப்ளைட் கால்குலஸ். இது காமன் ஃபார் ஆ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் எஸ் சார். செமஸ்டரோட காமன் பேப்பர் இது. சரிங்களா? ஓகே. ஓகே சார். சரிங்களா? இதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடல் தான். இதுவரைக்கும் மொத்தம் 5 மாடல் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடல் குடுத்துருக்காங்க. 4 மாடல் ஓகே. பார்த்தீங்கன்னா, இது யூனிட் 1 அண்ட் யூனிட் 3 இது 2மே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிளஸ் 1ல படிச்ச மெயின் கான்செப்ட் நெறைய வந்திருக்கும். சரிங்களா? பிளஸ் 2 நீங்க ஆல்ரெடி ஓகே பிளஸ் 2 சார். கொஞ்சம் படிச்சுட்டு போனனால, இது பார்த்தீங்கன்னா பிளஸ் 1, பிளஸ் 2ல இருக்கிற மெயின் கான்செப்ட் இதுக்குள்ள வந்திருக்கும். சிபிஎஸ்இயா இருந்தாலும் சரி, மெட்ரிக்கா இருந்தாலும் சரி. சரியாடா கண்ணு? ஓ ஓகே சார். அதே மாதிரி இந்த இன்டகிரேஷன்ல ஒரு சம் பார்ட் அப் டு இது வரைக்கும். இது வரைக்கும் நீங்க பிளஸ் 2ல பார்த்தது. அதே மாதிரி டெஃபினிட், இன்டெஃபினிட் இன்டெகிரல் கான்செப்ட் கேட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும், நீங்க ஆல்ரெடி பிளஸ் 2ல படிச்சிருக்கீங்க. சிபிஎஸ்இனால பிளஸ் 2ல படிச்சிருப்பீங்க. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். ஓகே. இப்ப மெயின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க செகண்ட் சாப்டர் ஈஸியா பண்ண முடியும். அப்ப நம்ம டைரக்ட்டா செகண்ட் ஓகே. சாப்டர் போற முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஓகே பார்த்தீங்கன்னா, சார். என்னை பொறுத்தவரைக்கும் டெரிவேட்டிவோட ஃபார்முலாஸ் தரவா இருக்கும். டெரிவேட்டிவோட ஓகே சார். ஃபார்முலா கான்செப்ட் தரவா இருந்துட்டு, இதுல பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம், மினிமம் இந்த சிங்கிள் வேரியபிள் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா? இத பேஸ் எஸ் பண்ண சார். கொஸ்டின் கம்பல்சரி ஒரு 8 மார்க்கோ, ஒரு 16 மார்க்கோ கம்பல்சரி வந்துரும்டா கண்ணு. இந்த ரவுண்ட் படிக்கிறது ஓகே பார்த்தீங்களா? சார். இந்த கான்செப்ட் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் உனக்கு வந்துரும். சரிங்களா? ஓகே சார். உங்களுடைய சிபிஎஸ்இ லெவலுக்கு இது கஷ்டமா இருக்காது. நீங்க இது போயிட்டீங்க காலேஜ் போயிட்டீங்க. சிபிஎஸ்இ லெவலுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரியாடா கண்ணு? ஓகே சார். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமத்துல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய கான்செப்ட் உள்ள இருக்குது. இன்கிரீசிங் டிகிரீசிங் கான்செப்ட் ஆல்ரெடி நீங்க பிளஸ் 2ல படிச்சிருக்கீங்க அந்த கான்செப்டும் அடிஷனல் கான்செப்ட் பாத்தீங்கன்னா கான்வே அப் அண்ட் கான்வே டவுன் அந்த கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? ஆமா சார். அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் பாயிண்ட் ஒன்று இம்ப்ரெஷன் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஓகே ஒரே சார். டேபிள் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே 16 மார்க் கம்பல்சரி வந்துடும். கிட்டத்தட்ட ஓகே ஒரு சார். 5-6 வருஷமா பாத்தீங்கன்னா இது ஒரே 16 மார்க்காவே வந்துருது. 16 மார்க் கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு 16 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆமா பேட்டர்ன் சார். பாத்தீங்கன்னா மாறப்போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து 40 பிளஸ் 60 கொண்டு வந்துருக்காங்க. 40 பார்த்தா ஓகே. உங்களோட ஆக்டிவிட்டி பிளஸ் இன்டர்னல் மார்க். 60 பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்க். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க. நம்ம அடுத்தடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீ சொல்லிடுறேன். அதை நான் ரெக்கார்டிங்கா நம்ம ஒவ்வொரு மாடலும் நடத்தும்போது நம்ம பார்த்துடலாம். சரியாம்மா? ஓகே சார். இப்ப செகண்ட் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க. இது செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க. இங்கேயும் மேக்ஸிமம் மினிமம் வருது. ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் மேக்ஸிமம் மினிமம் வருது. செகண்ட் யூனிட்லயும் மேக்ஸிமம் மினிமம் வருது. இது என்ன வேரியபிள்? ஓகே. இது 2 வேரியபிள் கான்செப்ட். இங்க பாருங்க 2 வேரியபிள் கான்செப்ட், இங்க சிங்கிள் வேரியபிள் கான்செப்ட். அப்ப இங்க வெறும் x ஓகே. கொண்டு வருவாங்க. இங்க என்ன நடக்குன்னா இங்க x, y வச்சு கொண்டு வருவாங்க. சரியா கண்ணு? ஓகே சார். ஓகே சார். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் மாடலை பொறுத்தவரைக்கும் நான் ரவுண்ட் பண்ற பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுண்ட் பண்ணிக்கிற பாருங்க இங்க இருந்து இந்த பார்ட். இந்த பார்ட் கம்பல்சரி நான் பார்த்துட்டு போனாவே உன்னோட மார்க் பாத்தீங்கன்னா ஈஸியா இது ஒரு 10 மார்க் டு 16 மார்க் வந்துரும். சரிங்களா? ஓகே சார். சரிங்களா? சோ எஸ் அடுத்தது சார். வந்து இன்டெகிரல். இன்டெகிரலை பொறுத்தவரைக்கும் நான் இந்த ரெட் மார்க் நோட் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா? இந்த ரெட் மார்க் நோட் பண்ணதையும் பிளஸ் ஆர்க்ல இருந்து இதை மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் பேசிக்கா பார்த்துட்டு போனாவும் உங்களுக்கு 16 மார்க் வந்துரும். நீங்க இன்டெகிரல் லாஸ்டா ஓகே. புரிஞ்சுக்கிறீங்க. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. அதனோட கான்செப்ட் 2 மாடலும் டெரிவேட்டிவ், 2 மாடலும் இன்டெகிரல். இது ரெண்டும் டெரிவேட்டிவ் ஓகே. இன்டெகிரல். ஃபர்ஸ்ட் 2 மாடலும் பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ். சரிங்களா? ஓகே சார். சரி. அதே மாதிரி 4th மாடல் பாத்தீங்கன்னா 4th மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்கிருந்து இது வரைக்கும் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு போதும். சரிங்களா? நீங்க எல்லாத்தையும் ஓகே. படிக்கணும் இல்ல. நான் எல்லாத்தையும் நடத்துக்கு நான் ரெடி. பட் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்துன்னா, நான் ரவுண்ட் பண்ற பார்ட் மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் நடத்துறேன். அது ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல உங்க கிளாஸ்ல எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்களோ, அத சொல்லு நான் அத உனக்கு நான் நடத்தி குடுத்துறேன். சரியாம்மா? ஓகே சார். இதுதான் உங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட். அவங்களே சொல்லிட்டாங்க பாத்துங்க. கன்டினியூஸ் அசைன்மென்ட் அண்ட் இதுக்கு வந்து 40 மார்க்கும் அண்ட் எக்ஸ்டர்னல் செமஸ்டர் எக்ஸாம் வந்து 60 மார்க்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கோ. இந்த 40 மார்க் வந்து நீ கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர்லயும் இன்டர்னல் மார்க் எப்படி எழுதுற அண்ட் ஆக்டிவிட்டி எப்படிலாம் கரெக்டா பண்ற இந்த 40 மார்க் உனக்கு கிடைச்சிரும். அந்த அசைன்மென்ட் ஓகே சொல்லிட்டாங்க. சார். அசைன்மென்ட்க்கு 20 மார்க். சரிங்களா?
சாஃப்ட்வேர் Okay, உங்களுக்கு sir. ப்ரோக்ராம் சொல்யூஷன் கொடுக்குறது 20 மார்க் 20% அதாவது இந்த பார்ட்டியில 20% சரிங்களா Okay, sir. கேட் எக்ஸாம் சால்வ் பண்றதுக்கு 20 மார்க் அண்ட் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து என்னது 40%. எதுக்கு இந்த Okay. அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்க இந்த 40 மார்க் வந்து இப்படி டிவைட் பண்றாங்க இந்த 40 மார்க் சரியாமா Okay, sir. Okay, sir. இந்த 60 மார்க் வந்து ஒவ்வொரு எண்ட் செமஸ்டருக்கும் உனக்கு 100 மார்க் வைப்பாங்க அந்த 100 மார்க் வந்து 60 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா Okay. Okay, sir. இதுதான் பேட்டர்னு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா பாத்துக்கோ ஜாலியா படிக்கலாம் சிபிஎஸ்சி நீ படிச்ச மாதிரி படிக்க தேவையில்லை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா Okay. இருக்கு நம்ம ஜாலியா இருக்கும் நம்ம ஜாலியா படிக்கலாம் சரிங்களா Okay, sir. சரி இப்போ உங்களுக்கு டெரிவேட்டிவ் ஃபார்முலா நான் இருக்குங்களா எனர்ஜி டவுட் இருக்குங்களா டெரிவேட்டிவ் ஃபார்முலால சார் இப்போ அப்ளை பண்ணிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டச்ல இருந்ததுனால அவ்வளோ ஓகே தான் சார். ஓகே சரி ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு நான் அந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நீங்க பார்க்கக்கூடிய மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு 16 மார்க் இன்னைக்கு முடிச்சிருவேன் 16 மார்க் Okay, sir. ஃபர்ஸ்ட் வந்து நான் டெரிவேட்டிவ் ஃபார்முலா கொடுத்துறேன் டெரிவேட்டிவ் ஃபார்முலா Okay, sir. முடிச்ச பின்னாடி நான் என்ன 16 மார்க் எடுக்க போறேன்னா ஒரு क्वेश्चन எடுக்கிறேன் நீட்டா அதை கிளியரா புரிஞ்சுக்கோ என்ன क्वेश्चनனா Okay, sir. மேக்ஸிமம் மினிமத்துக்கு முன்னாடி இன்கிரீசிங் டிகிரீசிங் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபார் த மேக்ஸிமம் மினிமம் அண்ட் கான்வே அப் கான்வே டவுன் அண்ட் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் இது எல்லா கான்செப்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இதில் நம்ம சால்வ் பண்ண போறோம் இன்னைக்கு சரிடா கண்ணு Okay, sir. Okay, sir. சரி ஓகே இப்போ நீ டெரிவேட்டிவ் ஃபார்முலா படிச்சனால இப்போ நான் ஃபார்முலா கொடுக்குறேன் நீயே சொல்லுவியாமா பார்க்குறேன் எப்படி சொல்றேன்னு பார்க்கலாம் சரிங்களா Okay, sir. ஃபர்ஸ்ட் ஒன் டி பை dx ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் என்ன ஃபார்முலா வரும்டாக்குன்னு 0, sir. சூப்பர் செகண்ட் ஒன் டி பை dx ஆஃப் எக்ஸ் பவர் n என்ன ஃபார்முலாடா N into x. N into x n minus 1, sir. x பவர் n minus 1 சரிங்களா Okay, sir. தேர்ட் ஃபார்முலா d by dx ஆஃப் e பவர் x E power x, sir. fourth one d by dx ஆஃப் e பவர் minus x E power. minus e பவர் minus x ஓகேங்களா Okay. Okay. ஸோ அடுத்தது d by dx ஆஃப் log x 1 by log x, sir. 1 by x Oh, sorry. 1 by x. இது அஞ்சாவது ஃபார்முலா ஆறாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a பவர் x d by dx ஆஃப் a பவர் x A power x. Sir, x log a. a பவர் x into log a Okay, sir. இது மாதிரி டேஸ் போட்டுக்கிறேன் sin x டெரிவேட்டிவ் டேஸ் போட்டாலும் டெரிவேட்டிவ் தான் Minus cos x, sir. cos x ட்ரிபிள் சி தான் நான் வச்சுட்டேன் ட்ரிபிள் சி நான் வச்சுக்கணும் Okay, okay, sir. cos x வந்தா மைனஸ் sin x வரும் Okay. Okay. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபார்முலா படிச்சுக்கோ சரிங்களா Okay, sir. tan x வந்தாமா Secant square x, sir. வெரி குட் cosecant x வந்தாடா Cot x, sir. cosecant x வந்தா மைனஸ் cosecant x into cot x மறந்துடாதடா கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோ secant x வந்தா Secant x tan x, sir. வெரி குட் கரெக்ட்மா அவ்வளவு லிங்க் பண்ணி படிச்சுக்கோ அவ்வளவுதான் வெரி குட் கரெக்ட் சோ அடுத்து cot x Cot x. tan x னா என்னது secant square x அப்ப cot x னா Minus cosecant square x, sir. minus cosecant square x சரியாமா Okay, sir. இப்ப ஆல் trigonometry ஃபார்முலா முடிஞ்சது சோ அடுத்து என்ன பண்ணா இன்வெர்ஸ் trigonometry ஃபார்முலா பார்க்கலாம் sin Okay, inverse sir. of x sin inverse of x derivative 1 by root of 1 minus x square சரியாமா Okay, sir. cos inverse of x Minus 1 by root of 1 minus x square. ஓகே டமா அடுத்து tan inverse of x 1 by 1 plus x square, sir. tan க்கு அப்புறம் யார் வருவா cosecant
cosec inverse of x minus x into root of 1 minus x squared minus 1 சரிங்களா 1. Okay, sir. sec inverse of x Secant. So 1 by x uh, x 1 by squared. x square minus 1, sir. அதாவது இது மைனஸ் வந்து இது பிளஸ் ஆகும் சரிங்களா Okay, okay, sir. காட் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் வரணும்னா மைனஸ் போட்டு எழுதினா போதும் காட் இன்வர்ஸ் ஆஃப் x என்ன வரும் டாக்குன்னு Minus 1 by 1 plus x square, sir. சரிங்களா அப்ப இதெல்லாம் என்ன Okay, முடிஞ்சது sir. இப்போ நம்ம ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம் இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம் சரி டாக்குன்னு ஸோ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ப்ராடக்ட் ரூல் அதாவது நம்மளுக்கு என்ன வருது ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆச்சுதான் அதாவது uv ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தா என்ன பண்ணும் u dash v U into u v U dash dash v minus U v dash, sir. plus plus u v dash Plus, okay, sir. ஸோ அடுத்தது டிவைட் U பண்ணணும் by v, sir. u dash v U minus dash v minus U v dash divided by v square, sir. என்ன டவுட் இருக்குங்களா Yes, sir. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஏன்னா இது இன்டெகிரேஷன் கிடையாது டெரிவேட்டிவ் இருக்குது சரிங்களா இது நிறைய டைம் ஒன்று போட வச்சுக்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதனோட ஃபார்முலா என்ன f dash of g of x into g dash of x வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ சரிடா Okay, sir. சரி இதை பேஸ் பண்ணி நம்ம அடிஷனல் கொஸ்டின் பார்த்துக்கிறோம் சப்போஸ் x plus a ஹோல் பவர் n இதனோட டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவேன் ஈக்குவல் டு சேம் x பவர் ஃபார்முலா x plus a ஹோல் பவர் n minus 1 எழுதணும் கரெக்ட்டுங்களா Okay, sir. இதுல அட்வான்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நான் +2 ல கொடுத்திருப்பேன் சப்போஸ் sin ax வந்து என்ன ஃபார்முலா இதனோட டெரிவேட்டிவ் a cos ax a cos ax சரியாமா Okay, sir. இதே மாதிரி tan ax நீயே சொல்ல பார்க்கலாம் tan ax வந்து என்ன ஃபார்முலா எழுதுவேன் A secant x, sir. secant squared ax Okay, sir. சரி அப்ப கொசீகன் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம் நீங்களே Question, sir. A cot ax cot square ax. ஆஹா cot ax into cosecant ax Okay. cosecant ax இது என்னன்னா cosecant ax or cot ax ரெண்டுல எது எழுதணும் சரி சரிங்களா Okay, sir. இதே மாதிரி மற்ற ஃபங்க்ஷன் உங்களால எழுத முடியும் சப்போஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொன்னீங்கன்னா பாருங்க cos of ax plus b whole derivative இது என்ன நடக்கும் சேம் ஐடியா minus a into sin ax plus b ன்னு வரும் sin ax plus b ன்னு வரும் கரெக்டாமா Okay, sir. டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லைன்னா அடுத்து மூவ் பண்ணலாம் இல்ல சார் டவுட் இல்ல சார் இல்ல இல்ல சரி இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க சரி நம்ம அடுத்த பார்க்க வேணும் அதனால ஏன்னா ஒரு இப்போ நான் திரும்ப கான்செப்ட் இதெல்லாம் ப்ளஸ் டூ ஃபார்முலா படிச்சனால இதை பேஸ் பண்ணி நான் கொஸ்டின் போடல சப்போஸ் தடுமாறுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நான் கொஸ்டின் போடுறேன் இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மினிமம் எப்படி போகிறது இன்க்ரீசிங் டிகிரீசிங் எப்படி போகிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி போகிறது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி போகிறது அதனோட கான்செப்ட்டுக்கு இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணி போகலாம் சரிங்களா ஓகே சார் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெயின் கான்செப்ட் யாருன்னா டிஸ்கஷன் ஆன் இன்க்ரீசிங் டிகிரீசிங் ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் டிகிரீசிங் ஓகேங்களா இன்க்ரீசிங் டிகிரீசிங் கான்செப்ட் எப்படி போடலாம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் இருக்குங்களா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கொடுத்திருப்பாங்க y ஆல் f of x கொடுத்திருப்பாங்க கரெக்டாமா f of x ஓட ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க சார் அதுக்கு f dash of x கண்டுபிடிக்கும் சார் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் f dash of x equal to 0 க்கு போடுவீங்க அந்த கான்செப்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆமா சார் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சார் அப்புறம் அந்த மிடில் பாயிண்ட் மிட் டர்ம் ஃபார்முலா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிப்போம் சார் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஓகே கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இதை சால்வ் பண்ணனும் இது சால்வ் பண்ணி கிடைக்கிறது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் சரிங்களா எஸ் சார் அப்ப என்ன பண்ணனும்னா இன்டர்வல் ஃபார்ம் பண்ணனும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அந்த பாயிண்ட் என்ன கிடைக்குது தெரியாது x1 x2 எனர்ஜி கிடைக்கும் அப்ப அத வச்சு நீங்க பாயிண்ட் நடுவுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சார்
அந்த இன்டர்வல் நீங்க ஃபார்ம் பண்ணணும். சரியாமா? எஸ் சார். சரி, அந்த இன்டர்வல்ல நல்லா பாத்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். இந்த இன்டர்வல்ல f dash of x வந்து less than 0வா இல்ல f dash of x வந்து greater than 0வா பாக்குறீங்க. சரிங்களா? ஓகே அப்படி சார். பாக்கும்போது less than 0 னா என்னது? நெகட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? greater than 0ங்கிறது என்னது? பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகுது? less than 0 கிடைச்சா f dash f வந்து கரெக்ட்டா? f வந்து என்னது? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். f வந்து என்னது? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஆமா, பாசிட்டிவ் இருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? இன்கிரீசிங் ஃபங்க்ஷன். இன்கிரீசிங் என்னது? ஃபங்க்ஷன். இன்கிரீசிங் ஃபங்க்ஷன். சரியாமா? எஸ் சார். ஏதாவது டவுட் இருக்குதா இந்த கான்செப்ட்ல? இல்ல சார். இதுதான் வந்து நம்மளுடைய இன்கிரீசிங் டிக்ரீசிங்கோட ஒரு பேசிக் ஐடியா. சரியா கண்ணு? ஓகே சார். சரி, சொல்றதெல்லாம் நோட் பண்றியாமா இல்ல நான் இது பிடிஎஃப் அனுப்பிட்டா? பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுங்க சார். நோட் பண்ணிட்டா சார். இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ் சென்ட் பண்ணிடுங்க சார். சரி, ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமத்துல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ். மேக்ஸிமம் மினிமம். சரிங்களா? ஓகே சார். மினிமத்துல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகே சார். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? f of x given கொடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா? எஸ் சார். என்ன பண்ணனும்? சேம் f dash of x கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? எஸ் சார். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? f dash of x equal to 0 பண்ணனும். அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். கரெக்ட்டாமா? எஸ் சார். சேம் ஐடியா. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் x1 x2 இந்த மாதிரி கிடைக்குதுன்னா அத வச்சு சேம் ஐடியா இன்டர்வல் ஃபார்ம் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? சார். இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இங்க x1 பாயிண்ட் இருக்கும், இங்க x2 பாயிண்ட் இருக்கும். அப்ப அந்த இன்டர்வல்ல சேம் ஐடியா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த இன்டர்வல்ல பாசிட்டிவா நெகட்டிவா செக் பண்ணனும். சரிங்களா? சப்போஸ் இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ் இப்படி கிடைச்சதுன்னா சரிங்களா? யாரு? f dash of x. கரெக்ட்டா? ஓகே சார். அப்ப பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? மேக்ஸிமம். கரெக்ட்டுங்களா? மேக்ஸிமம் சார். அதே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? மினிமம். டிக்ரீஸ் மினிமம் சார். ஆமா, அது டிக்ரீசிங்னா இது பாத்தீங்கன்னா இன்கிரீசிங், இது டிக்ரீசிங், அடுத்து என்னது? இன்கிரீசிங். இன்கிரீஸ் டு டிக்ரீசிங் போச்சுன்னா மேக்ஸிமம், டிக்ரீஸ் டு இன்கிரீசிங் போச்சுன்னா மினிமம். இத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே சார். இதுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். சரியாடா? ஓகே சார். அடுத்து மேக்ஸிமம் மினிமத்துக்கு என்ன கான்செப்ட் இருக்குது? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இருக்குது. சரியாமா? ஓகே சார். மேக்ஸிமம் மினிமம் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். f double dash of x கண்டுபிடிச்சு மறுபடியும் அத 0 ஓட ஈக்குவல் பண்ணுவோம் சார். ஆமாடா, வெரி குட். அதாவது f of x கொடுத்திருப்பாங்க, f dash of x கண்டுபிடிக்கணும், f dash of x equal to 0 கண்டுபிடிக்கணும். அத சால்வ் பண்றீங்க. அத சால்வ் பண்ணா அது கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? அந்த ஓகே சார். அந்த f dash of x திரும்ப என்ன பண்ணனும்? f double dash of x கண்டுபிடிப்போம். அப்ப என்ன பண்ணனும்? இந்த பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குதுல, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்க அப்ளை பண்ணனும். சரியாடா? ஓகே சார். அப்ப f double dash of x அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல less than 0வோ greater than 0வோ பார்க்கறோம். சரிங்களா? ஓகே சார். less than 0 னா என்னது? அதுக்கு பேரு லெஸ் டிக்ரீசிங் சார். இங்க இன்கிரீசிங் டிக்ரீசிங் இல்ல, மேக்ஸிமம். ஓகேங்களா? ஓகே சார். இது பேர் என்னது? மேக்ஸிமம். இதுக்கு பேர் என்னது? less than 0 க்கு greater than 0 வந்தா இதுக்கு பேர் என்னது? மினிமம். மினிமம். ஓகே சார். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். இது வரைக்கும் நீங்க வந்து சிபிசி +2 ல படிச்சிட்டீங்க. சிபிசி +2 ல இது வரைக்கும் படிச்சிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கான்கவே அப் ஆர் டவுன். இது நியூ கான்செப்ட், இப்பதான் நீங்க படிக்கிறீங்க. சரிங்களா? கான்கவே அப் ஆர் கான்கவே டவுன். சரியாமா? ஓகே சார். இது எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஐடியா கொடுக்குற பாத்துக்கோ. சரியாமா? ஓகே சார். கான்கவே அப் அண்ட் டவுன் சேம் ப்ராசஸ். பாருங்க, f of x கொடுத்திருப்பாங்க. நீ என்ன பண்ணனும்? f dash x ன்னு கண்டுபிடிக்கணும், f double dash of x ன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே சார்.
இந்த f டபுள் டேஷ் x என்ன பண்ணனும் 0 பண்ணனும். f of x f dash of x இல்ல. இந்த f டபுள் டேஷ் of x என்ன பண்ணனும் 0 பண்ணனும். நம்ம நோட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே சார். செகண்ட் டெரிவேட்டிவ் 0 பண்ண வேணும். எங்க கான்வே அப் அண்ட் டவுனுக்கு. சரிங்களா? ஓகே சார். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணனும். அந்த பாயிண்ட் கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் சேமி x1 x2 என்ன பாயிண்ட் கிடைக்குதோ அத நோட் பண்ணிக்கங்க. அந்த பாயிண்ட்க்கு என்ன பண்ணனும் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணனும். சரிடா கண்ணு? எஸ் சார். இது x1 இது x2 சரிங்களா? எஸ் சார். இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ல எங்க அப்ளை பண்ணனும் f டபுள் டேஷ் f டபுள் டேஷ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவான்னு செக் பண்றேன். சரியாமா? ஓகே. இதா f டேஷ் டபுள் டேஷ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்றேன். சரிங்களா? பாசிட்டிவா இருந்தா அதுக்கு பேர் என்ன கான்வே அப். சரிங்களா? இது நோட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இதுல 16 மார்க் வரும் ஓவராலா பாத்துக்கோ. சரியாடா? ஓகே சார். தென் நெகட்டிவா இருந்தா கான்வே டவுன். சரிங்களா? ஓகே. பாசிட்டிவ் வந்தா கான்வே அப். சரியாடா கண்ணு? எஸ் சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? எஸ். அர்ஷிதா டவுட் இல்ல இல்ல? இல்ல சார். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து நீ இப்பதான் படிக்கிற. இது வரைக்கும் நீ ஏற்கனவே படிச்சதா. இந்த 4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கடா. ஓகே சார். நோட் பண்ணிட்டேன் சார். சூப்பர் வெரி குட். சரி இந்த 4 பாயிண்ட்க்கு அப்புறம் அடுத்த கடைசி கான்செப்ட் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க இம்ப்ளெக்ஷன். இது இருந்தது அந்த அளவுக்கு டிடில உங்க சிபிஎஸ்இ புக்ல இல்ல. பட் நோட் பண்ணிங்க இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் மாதிரி தான். கான்வே அப் டு டவுன் வந்தாலும் சரி கான்வே அப் டு டவுன் வந்தாலும் சரி இல்ல டவுன் டு அப் வந்தாலும் சரி அப்படினா மீனிங் என்ன இதுல இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுல என்னது இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் இதுலயும் கிடைக்குது இதுலயும் கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே சார். அதாவது அப் டு டவுன் வருதா நல்லா பாருங்க. அப் டு டவுன் வந்தாலும் சரி இல்ல டவுன் டு அப் வந்தாலும் சரி அப்படினா என்ன பாயிண்ட் இருக்குது இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். அதர்வைஸ் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட் கிடையாது. அப்படினா மீனிங் என்ன டவுன் டு டவுன் வரக்கூடாது. கான்வே டவுன் டு டவுன் வரக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப் டு அப் அப் டு அப் வரக்கூடாது. ஆப்போசிட்டா வரணும். சரிங்களா? அப்படினா இந்த மாதிரி கிடைச்சா இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் does not exit. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் does not exit. does not exit. சோ கேளுங்க. இந்த தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கொடுத்த ஒரு 5 6 அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அல்காரிதத்தை வச்சு தான் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்லனா ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து நடத்துறேன். அதை பேஸ் பண்ணி ஒரு 2 3 क्वेश्चन கொடுக்கிறேன். இது வந்து அல்ஜிப்ரிக் கான்செப்ட். இதே ட்ரிகோனோமெட்ரி கான்செப்ட் இருக்கும். உங்களுக்கு ஓகே கன்வீனியன்ட் இருந்தா ட்ரிகோனோமெட்ரி கான்செப்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த கான்செப்ட் நீங்க சொல்றது ஓகே சார். புரியலங்கண்ணே? எஸ் சார். எஸ் இப்போ நீங்க சொல்லி கொடுத்த கான்செப்ட் ஓகே சார். சம் போடலாம் சார். சம் போடலாமா? ஓகே. சூப்பர் வெரி குட். ஓகே. ஒரே ஒரு क्वेश्चन எடுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். போடலாமா? டிஸ்கஷன் டிஸ்கஷன் என்னால கிளியரா எழுதிடுறேன். ஓகே சார். f of x equal to x power 4 minus 2x square plus 3. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கா கேக்குறான். I d னா இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கா டிஸ்கஷன் பண்ண சொல்லிக்கிறான். ஓகேங்களா? ரெண்டாவது क्वेश्चन ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் கேக்குறான். மேக்ஸிமமா மினிமமா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி. சரிடா? சார். மூணாவது क्वेश्चन செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல கேக்குறான். மேக்ஸிமம் மினிமம் டிஸ்கஸ் பண்ண சொல்றான். சரியாமா? அடுத்தது fourth one கான்கவே அப் ஆர் டவுனா கேக்குறான். கான்கவே அப் ஆர் டவுன். fifth one இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லிருக்கோம். இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட்.
பார்க்கலாமா? இப்போ f of x கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துக்குமே காமன் தான். சரி, ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் சார். f of x given. f of x என்ன சொல்றாங்கன்னு எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார். இல்ல நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே. x power 4 minus 2x square plus 3 sir. x power 4 minus 2x square plus 3 sir. ஓகே. சோ என்னது ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் வந்து இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கா பார்க்க போறோம். எஸ் சார். சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? f dash of x கண்டுபிடிக்கணும் சார். சொல்லுமா என்ன கிடைக்கும்? x power 4 ஓட டெரிவேட்டிவ்டா d by dx of x power 4 minus d by dx of x square plus d by dx of 3. கரெக்ட்டா இருக்குதா? வாய்ஸ் கேக்குதா? டவுட் இருக்குதா? கேக்குதாமா? கேக்குது சார். ஓகே சார். இது சொல்லுங்க, இது ஆன்சர் என்ன வரும்? x power 4 என்ன வரும்? x power cube சார். 4 into x cube. கரெக்ட்டுங்களா? x power n ஃபார்முலா. x power n ஃபார்முலா n into x power n minus 1. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எஸ் சார். இங்க n வேல்யூ என்ன? 4. n equal to 4. அப்ப 4 into 4 minus 1. 4 minus 1 வந்து 3. கரெக்ட்டா இருக்குன்னு? எஸ் சார். அதே மாதிரி இங்க n வேல்யூ என்ன? n வேல்யூ வந்து 2. minus 4x சார். minus 4x. 4x டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் டைம் டெரிவேட்டிவ் என்னவும் 0 ன்னு ஆயிரும். கரெக்ட்டுங்களா? 0 சார். சூப்பர். இது எதை டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சூப்பர். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? நீ வந்து f dash of x வந்து 0 பண்ணணும். அப்ப என்னாச்சு? 4x cube minus 4x. equal to வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்து கிளியரா பேசுறீங்களா? ஓகே சார். 4x cube minus 4x equal to 0 சார். இதுல எது காமனா இருக்குதுன்னு? x சார். 4x காமனா இருக்கு சார். அப்ப என்ன கிடைக்கும்? காமனா எடுத்துட்டா 4x வெளிய எடுத்துருவோம் சார். அப்ப 4x வெளிய எடுத்துட்டா x square minus 1 சார். x square minus 1 equal to 0. கரெக்ட்டுங்களா? 0 சார். எஸ் சார். அப்ப என்னாச்சு? ரெண்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணனும். 4x equal to 0, x square minus 1 equal to 0. கரெக்ட்டாமா? 0. எஸ் சார். அப்ப இதுல இருந்து x equal என்னடா என்ன? இந்த டேர்ம்ல இருந்து x equal என்ன? x 4x equal to 0 ல வந்து x equal to 4 சார். x equal to 0. 0 by 4 is 0. ஓகே ஓகே சார். எஸ் சார். x equal to 0. இதுல வந்து x square equal to 1 சார். x equal to plus or minus 1 சார். வெரி குட், கரெக்ட். அப்ப x equal என்ன? 3 பாயிண்ட். எஸ் சார். 0 plus 1 minus 1 சார். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ என்ன பண்ணனும்? இதுக்கு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணனும். பண்ணிடலாமா? எஸ் எஸ் சார். சரி, இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலாம். ஒரு ரியல் லைன் போட்டுக்கங்க. எஸ் சார். அப்ப என்னாச்சு? மைனஸ் இன்ஃபினிட்டி சார். -1 0 minus 0 1 சார். plus infinity சார். இது என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இதுக்கு வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். இத முடிச்சிட்டு எனக்கு அனுப்பு. எந்த மாதிரி எழுதிக்கிறீங்க செக் பண்ணிக்கிறேன். இத முடிச்சிட்டு எனக்கு அனுப்புவியாமா? சரியா? ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் சீரியல் நம்பர். ரெண்டாவது நம்பர் வந்துனா இன்டர்வல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டர்வல். மூணாவது ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களாமா? எஸ் சார். ஃபங்க்ஷன் ரெண்டா ஸ்ப்ளிட் அப் ஆகும். அதனால வந்து ஃபங்க்ஷன் ரெண்டா ஸ்ப்ளிட் அப் ஆகும். அதனால ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணி காட்டணும். ஓகே சார். ஏன்னா சைன் கன்வெர்ட் பண்ணனும்னா அதுக்காக ஈஸியா இருக்கும். ஃபங்க்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய சைன், அப்புறம் இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கோட கான்செப்ட். சரிடா? ஓகே சார். இது என்ன பண்ண? சீரியல் நம்பர். இது பார்த்தா இன்டர்வல். இதுக்கு பேர் என்ன? இன்டர்வல். இது வந்து f dash of x வந்து சைன்.
அதாவது ரெண்டா டிவைட் ஆயிருக்கும் பாருங்க. ரெண்டா டிவைட் ஆகினா யாருன்னா இங்க பாத்தீங்களா 3ஆ டிவைட் ஆகுது. சாரி 3ஆ டிவைட் ஆகுது. 3ஆ டிவைட் பண்ணிங்க. இங்க பாருங்க. இது எப்படி கிடைக்கும்? 4x1 x minus 1 x plus 1. அப்போ 3ஆ டிவைட் ஆகுது. இதான் வந்து f dash of x ஓட கான்செப்ட். சரிடா கண்ணு? எஸ் சார் எஸ் சார் இத வந்து நம்ம அங்க 3ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணி காட்டணும். இது வந்து என்ன பண்ணனும்? 3ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணி காட்டணும். ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். 3ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணனும் பண்ணிக்கலாம். ஓகே சார் 3ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணனும். அதனால 3ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டேன். சரிங்களா? எதனாலனா 3 டிவிஷன் அங்க இருக்கனால 3ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். சரியா கண்ணு? ஓகே சார் அதாவது யார் யார் அந்த 3 டிவிஷன் அப்படின்னா 4x1 வருது. அடுத்தது x minus 1 வருது. அடுத்தது x plus 1 வருது. சரிங்களா? அடுத்து என்ன? எஸ் சார் sin of f dash of x. sin of f dash of x. சரியாடா? ஓகே சார் அடுத்தது என்ன? increasing இங்கே decreasing. ஓ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஓகே சார் sin கண்டுபிடிச்சா அடுத்தது என்ன? increasing decreasing தான். ஈஸியா சொல்லிடலாம். ஓகே சரிங்களா? சார் எஸ் சார் சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்வல் யாரா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு எது வரைக்கும் வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா -1 சார் சூப்பர் வெரி குட். அப்ப என்னாச்சு? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சார் -1 கமா 0 சூப்பர் 0 கமா 1 வெரி குட் 1 கமா இன்ஃபினிட்டி சார் 1 கமா இன்ஃபினிட்டி. இந்த நாலு இன்டர்வல் எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல சார் சரி இப்போ பொறுமையா சைன் அனலைஸ் பண்ணி சொல்லு. இது பிட்வீன் என்ன வேல்யூ இருக்கும்? எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ இருக்குமா? அதாவது இது வேல்யூ என்ன? -2 -3 -4 -5 டாட் 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 இன்ஃபினிட்டி வரைக்கும் வருமாடா? புரியுதா? இதுக்கு புள்ளார இதுக்கு நடுவுல எனக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்குதுல்ல? ஆமா சார் சரி அப்ப அதுல ஏதோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோ. ஏதோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணி போடு. மேபி -2 செலக்ட் பண்ணிக்குவே. -2 அப்போ -8 சார். அப்ப நெகட்டிவ் வேல்யூ கரெக்ட்டுங்களா? இது நெகட்டிவ் வேல்யூ. எஸ் சார். இது என்ன கிடைக்கும்? நெகட்டிவா பாசிட்டிவா? -2 இது போட்டா இதுல மைனஸ் -2 -1 -2 -1 -3யா? எஸ் சார் நெகட்டிவ் சார். ஓகே அடுத்ததுடா x + 1 ல -2 போட்டா மைனஸ் சார். நெகட்டிவ். அப்ப இது மூணு மல்டிப்ளிகேஷன். அதாவது இது மூணுமே மல்டிப்ளிகேஷன். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ் சார். அப்ப நெகட்டிவ் கரெக்ட்டுங்களா? நெகட்டிவ்னா இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கா? டிக்ரீசிங் சார். அப்ப டிக்ரீசிங்னா d ன்னு போடுங்க. சரிங்களா? ஓகே சார். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதானே? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளியர் ஆயிடுனா எல்லா கான்செப்டும் கிளியரா இருக்கும். இது எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அடுத்ததுக்கு போய்க்கலாம். இல்ல சார். கிளியர் தான் சார். சூப்பர் வெரி குட் வெரி குட். கிளியரா போடுற 16 மார்க் இப்ப நடந்துறது நான் 16 மார்க் இன்னும் 3-4 கான்செப்ட் முடிச்சா 16 மார்க் முடிஞ்சது. சரிங்களா? ஓகே சார். சரி அடுத்த ஐடியா யாரு? -1 -0 சார். அப்ப மீனிங் என்னன்னா -0.5 ன்னு எடுத்துக்கங்க. -0.5 ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் வேல்யூ தான் இருக்குது again பட் டெசிமல் வேல்யூ 0. something இருக்குது. 0. something ஓகே சார். நெகட்டிவ்ல. ஓகே சார். அப்ப இந்த இடத்துல 4x இருக்கிறது அப்ளை பண்ணு. 4x இருக்கிறதுல மைனஸ் போட்டா என்ன கிடைக்கும்? மைனஸ் தான். கரெக்ட்டுங்களா? மைனஸ் எஸ் சார். அடுத்து x - 1 ல -0.5 -1 போட்டாலும் நெகட்டிவ் தான். கரெக்ட்டா? இந்த டவுட் வந்து நெகட்டிவ் இல்ல இல்ல சார் நெக்ஸ்ட்க்கு நெகட்டிவ் தான் சார் வரும். நெக்ஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா -0.5 +1 இதோட வேல்யூ என்ன? சார் பிளஸ் சார் பாசிட்டிவ். பிளஸ் ஓகேங்களா? டவுட் இல்ல? எஸ் சார். இல்ல சார். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சார். பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான் சார். பிளஸ். சூப்பர் 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 பிளஸ். சரிங்களா? பிளஸ் வந்து இது மீனிங் என்ன? இன்கிரீசிங் சார். சூப்பர்மா இன்கிரீசிங். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப அடுத்த இன்டர்வல் எடுத்துலாமா? எஸ் சார் 0 1 சார். 0 to 1. அப்ப இதுல இருந்து நடுவுல மீனிங் 0.5 எடுத்துலாமா? இது -0.5 இது வந்து +0. +0. சூப்பர் வெரி குட் வெரி குட். அப்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் சார். பிளஸ் ஆ மைனஸ் ஆ? 4 into 0.5 4 into 0.5 பாசிட்டிவ் தானே? 4x டா
4x க்கு x வந்து 0.5 போடு 4x ல பிளஸ் பாசிட்டிவ் சார் பிளஸ் x minus 1 x minus 1 ல 0.5 minus 1 நெகட்டிவா எஸ் சார் அடுத்து நெகட்டிவ் எஸ் சார் அடுத்து 0.5 plus 1 பாசிட்டிவா எஸ் சார் சூப்பர் வெரி குட் வெரி குட் அப்ப சொல்லுங்க இது நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார் பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் நெகட்டிவ் கரெக்ட்டுங்களா நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார் எஸ் சார் அப்ப என்ன இது டிகிரீசிங் வருமா டிகிரீசிங் எஸ் சார் சூப்பர் வெரி குட் வெரி குட் சோ அடுத்து 1, இன்ஃபினிட்டி டா இது ஈஸியா போடலாம் நீங்களே சொல்லுங்க 1 to infinity என்ன வரும் 1 to infinity maybe is right the point 2 positive sir first one 4x positive sir negative sir x minus 1 வந்து negative sir 2 minus 1 டா 2 minus 1 என்ன கிடைக்கும் 2 minus 1 sir அப்ப பாசிட்டிவ் தானே பாசிட்டிவ் yes sir கடைசி x plus 1 இதுவும் வந்து பாசிட்டிவ் தான் சார் அப்ப பாசிட்டிவ் மூணுமே பாசிட்டிவ்னா கண்ண மூடிட்டு என்ன எழுதிக்கலாம் பாசிட்டிவ் இன்கிரீசிங் சார் இன்கிரீசிங் செக்யூர் ஓகே சார் சரி அப்ப இப்ப கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம் இந்த டேபிள் முடிச்சிட்டீங்க இதுக்கு அப்புறம் கன்க்ளூஷன் எழுதணும் இன்கிரீசிங் டிகிரீசிங்கோட கன்க்ளூஷன் எழுதணும் எப்படி எழுதுவீங்க f of x is increasing at minus 1 comma 0 sir அப்புறம் 1 infinity sir then f of x is decreasing at point minus infinity comma minus 1 0 comma 1 sir okay minus infinity to minus 1 union என்ன சொன்னீங்க 0 1 0 yes sir so okay இதுதான் வந்து இன்கிரீசிங் டிகிரீஸோட கான்செப்ட் சரிங்களா yes sir sir ஒரே நிமிஷம் நான் இந்த டேபிள் மட்டும் காப்பி பண்ணிடுறேன் சார் ப்ராப்ளம் நம்ம மெயின் எழுதிக்கோ ப்ராப்ளம் மெயின் எழுதிட்டு இது டேபிள் அப்படியே இது பண்ணிக்கோ சரியா ஓகே சார் சார் ஓகே சார் காப்பி பண்ணிட்டேன் சார் புள்ள முடிச்சிட்டீங்களா எஸ் சார் சரி அடுத்து பார்க்கலாமா எஸ் சார் இப்போதான் ஒரு பார்ட் முடிஞ்சது மொத்தம் 5 பார்ட் இருக்குது இப்போதான் ஒரு பார்ட் முடிச்சிக்கிறேன் இன்னும் 4 பார்ட் இருக்குது ஓகே சார் இப்போ செகண்ட் பார்ட் என்ன சொல்லிக்கிறான் மேக்ஸிமம் மினிமம் என்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சரி இது ஆக்சுவலா ப்ரீவியஸ் போட்ட டேபிளே தான் கடைசிக்கு மட்டும் நம்ம கட் பண்ண போறோம் என்ன கொடுத்துக்கறாங்க f of x கொடுத்துக்கறாங்க f of x என்ன x power 4 minus 2x square plus 3 சார் அப்ப அந்த டேபிள் வரைக்குமே அதேதான் இந்த ப்ரீவியஸ் டேபிள் போட்டீங்கல அது வரைக்குமே சேம் தான் இந்த கடைசிக்கு மட்டும் என்ன பண்றீங்க இது கடைசிக்கு மட்டும் மேக்ஸிமம் மினிமம் டேபிள் ஃபார்ம் பண்ணா போதும் மேக்ஸிமம் மினிமம் போட்டா போதும் சரியாமா ஓகே ஓகே சார் அது வரைக்கும் ப்ரீவியஸ்ல என்ன காப்பி பண்ணீங்களோ அதேதான் அப்படியே காப்பி பண்ணிருங்க டிட்டோ பண்ணிருங்க என்ன பண்ணனும் f dash of x எழுத வேணும் f dash of x என்ன f dash of x வந்து 4x cube minus 4x சார் அப்ப f dash of x என்ன பண்ணனும் 0 பண்ணனும் 0 சார் அப்போ அதோட சால்வ் பண்ணும்போது x equal to 0 சார் and x equal to 1 அப்புறம் x equal to minus 1 சார் அப்ப இதுல இருந்து என்ன கிடைச்சது x equal to 0 x equal to 0 x equal to 1 x equal to minus 1 சார் அதே மாதிரி அந்த ரியல் லைன் ஃபார்ம் பண்ணிக்கணும் அதே process
Yes sir. Minus infinity to -1. கரெக்ட் கரெக்ட்மா. Minus infinity to -1 sir. 0 to 1, 1 to infinity sir. ஆர்டர் படி தான் போடுவோம், மாத்தி இது போட்றாத. ஓகே சார். அப்புறம் என்ன பண்ணுவ? டேபிள் ஃபார்ம் பண்ணுவ. கரெக்ட்டா? எஸ் சார். சீரியல் நம்பர் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம். சொல்றாங்க. சீரியல் நம்பர் இன்டர்வல் சாரி சார் இன்டர்வல் இன்டர்வல் இங்க அப்புறம் f dash of x sir 4x x minus 1 x plus 1 அப்புறம் வந்து sin of f dash of x சரியா? ஓகே சார். அடுத்து என்ன? இன்கிரீசிங் டிகிரீசிங் போது இந்த இடத்துல போடு, என்ன போடுவ? மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஓகேங்களா? எஸ் சார். அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் மினிமம் போடுங்க. அதே process அதே இதுதான், அப்படியே டிட்டோ பண்ணி காப்பி பண்ணிக்கோ. சீரியல் நம்பர் 1 -1 to 0 கரெக்டாமா? அடுத்தது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, செக் பண்ணிக்கோ, நெட்வொர்க் செக் பண்ணிக்கோ. 0 to 1 next to 1 to infinity sir. 1 to infinity கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். டவுட் இருந்தா கேட்டுக்குமா? இல்ல சார். அவ்வளவுதான். ப்ரீவியஸோட ஐடியா கடக்கறதுக்கு அதே இத காப்பி பண்ணி போட்டுக்க, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இந்த கடைசி காலம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், மத்த 3 காலம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான், அத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கிடைக்கும்? நெகட்டிவா? நெகட்டிவ். இந்த டேபிள் பார்த்தா எல்லாமே என்ன கிடைக்கும்? एक्चुअली -2 எடுக்க சொன்னேன், கரெக்ட்டா? -2 எடுக்க சொன்னேன். அப்ப என்னாச்சு? நெகட்டிவ் 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 கரெக்ட்டாமா? சொல்ல அரிசிதான். எஸ் சார். ஓகே. செகண்ட் ஒன் சொல்றா. செகண்ட் ஒன் வந்து -1 to 0 சார். அதுல -0.5 எடுத்தோம் சார். அதுல நெகட்டிவ் சார். f of x வந்து நெகட்டிவ் சார். x minus நெகட்டிவ் சார். x plus 1 வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் சார். ஓகே. அடுத்து வந்து 0 to 1 சார். 0 to 1ல +0.5 எடுத்தோம் சார். வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கரெக்ட்டுங்களா? அப்ப எந்த ரிசல்ட் நெகட்டிவ் கரெக்ட்டாமா? அடுத்து 1 to infinity 2 எடுத்துப்போம், கரெக்ட்டுங்களா? 2 எடுக்கும்போது என்னாச்சு? எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு, சரியாமா? எஸ் சார். அப்ப end of result positive கரெக்ட்டா? எஸ் சார். இது எழுதியாச்சு. இப்போ இங்க என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சரிங்களா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து அது ஃபங்க்ஷன் பேர் என்ன சொன்னேன்? மினிமம் சார். மினிமம் f at a பாயிண்ட் என்ன? ரெண்டுக்கு காமனா என்ன பாயிண்ட் இருக்குது? இங்க -1 இருக்குது, இங்க -1 இருக்குது. அப்ப at a பாயிண்ட் என்ன? x -1. வெரி குட் புரியுதுல்ல? எஸ் சார். எஸ் சார். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்னடா கிடைக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ்னா மேக்ஸிமமா? எஸ் சார். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்ல போகுது சார். சோ மேக்ஸிமம் at 0 சார்.
வெரி குட். மேக்ஸிமம் அட் x equal to 0. யாரு மேக்ஸிமம்? F. ஓகேங்களா? F எஸ் மேக்ஸிமம். சார். நெக்ஸ்ட் வந்து சார் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆ நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது சார். சோ மினிமம் அட் 1 x equal to 1. அவ்வளவுதான் கண்ணு. இந்த டேபிள் ஏதாச்சும் புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? சார் டவுட் இருக்குதா? ஓகேவா இருக்கிறியா? சார் டவுட் இருக்குதாமா? இல்ல சார். ஓகே ஓகே வெரி குட். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சரி. இப்ப கன்க்ளூஷன் எப்படி எழுதி நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். வேல்யூ கண்டுபிடிக்கல என்ன? இப்ப வேல்யூ வேற கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப வேல்யூ எழுதணும். வேல்யூ எழுதிடலாமா? எஸ் சார். சரி. கீழ எப்படி எழுதணும்? கன்க்ளூஷன் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? therefore f therefore is f minimum f is minimum at x equal to -1 sir. minus 1 comma 1 கரெக்ட்டுங்களா? Yes sir, -1, 1. therefore f of 1 வேல்யூ என்ன? f of minus 1 வேல்யூ என்ன? இது கண்டுபிடிக்கணும். சரியாமா? Okay sir. நமக்கு f of x வேல்யூ என்ன? already given the problem. f of x என்ன? x x power 4 minus 2x square plus 3 sir. அப்ப அதுல வந்து இது அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி சொல்லும்போது என்ன வேல்யூ வருது? உங்களுக்கு கால்குலேட்டர் அலோட் இல்ல? கால்குலேட்டர் அலோட்னா நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? Okay sir. 3 1 and 1 power 4 minus 2 into 1 square plus 3 1 minus 2 plus 3 1 minus 2 minus 1 plus 3 equal to 3 minus 1 the whole power 4 minus 2 into minus 1 square plus 3 1 minus 2 into 1 plus 3 1 minus 2 is 3 minus 1 plus 3 2 2 2 போட்டிங்களா? ஒரே நிமிஷம் சார். சார் பிளஸ் ஒன்னுக்கும் வந்து 2 சார், மைனஸ் ஒன்னுக்கும் வந்து 2 சார். அவ்வளவுதான். சூப்பர் வெரி குட். அப்ப இந்த 2ங்கிறது மினிமம் வேல்யூ கரெக்ட்டுங்களா? 2ங்கிறது என்னது? மினிமம் வேல்யூ. மினிமம் சரியாமா? வேல்யூ சார். எஸ் சார். அடுத்து என்ன? மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ எப்ப? at x equal to 0 கரெக்ட்டுங்களா? at x equal to 0 is a maximum. சார் வாய்ஸ் ஸ்டக் ஆகுது சார். ஹலோ அசிலா கேக்குதுங்களா?
சொல்லுமா. ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது. என்னாச்சு? தெரியல சார், அது எங்க நெட்வொர்க் என்கிட்ட ஃபோன்ல கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு சார். டக்குன்னு மீட்டிங் லீவ் ஆயிடுச்சு சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல சார். நான் ஒரு 2 மினிட்ஸ் சார், இன்னொரு டிவைஸ் வந்து நான் ஜாயின் பண்றேன் சார். இது ஷேர் ஆமாம்மா, நீ இப்போ பேசுனது வாய்ஸ் கட்டாயி தான் வந்தது. ஜாயின் பண்ண பார்க்குறேன், நான் வெயிட் பண்ணிக்கிறேன். திடீர்னு ஒரு 2 செகண்ட்ஸ் அமைதியா ஆயிடுச்சு, அப்புறம் தானா கால் கட் ஆயிடுச்சு சார். ஓகே, உள்ள வா. டிவைஸ் ஜாயின் பண்றேன் சார். ஆமாம்மா. ஓகேம்மா, வாய்ஸ் கேக்குதாம்மா? அக்கண்ணு சார் கேக்குதா சார்? கேக்குதுமா, கேக்குது. ஓகே சார். சார் இதில் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது சார். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் சார். இது புதுசாக லேப்டாப் ரெடி அம்மாட்ட சொல்லியிருந்தேன், லேப்டாப் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு சரியா? ஓகே ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். மினிமம் முடிஞ்சிட்டோம். 2 வரைக்கும் சொன்னேன் கரெக்டா? எஸ் சார். இது வரைக்கும் ஆன்சர் சொல்லிட்டீங்க. அடுத்து எஃப் இஸ் மேக்ஸிமம். மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம்? 0ங்கிற பாயிண்ட்ல மேக்ஸிமம். கரெக்டாமா? எஸ் சார். எஸ் சார். அப்ப 0ங்கிற பாயிண்ட்ல மேக்ஸிமம் இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? 0 அப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் 0. நான் 3 போட்டு 0 அப்ளை பண்ணனும் சார். 0ங்கிறது மேக்ஸிமம் 0 அப்ளை பண்ணணும். கரெக்ட்டா? சார் அப்போ வந்து வெறும் 3 வரும் சார். ஆமா, 0 - 0 + 3. அப்ப f of 0 ஓட வேல்யூ 3. கரெக்ட்டுங்களா? 3 சார். எஸ் சார். அப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. மினிமம் வேல்யூனா 2 இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூனா 3 இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க கண்டுபிடிக்கும் போது தெரியும் மேக்ஸிமம்னா வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ பெருசா இருக்கணும், மினிமம் வேல்யூ எப்படி சின்னதா இருக்கும். அது தெரிஞ்சுங்க. நீங்க போட்டது கரெக்ட்டா இல்லையான்றது நமக்கு தெரியும்.
ஓகே சார். அவ்வளவுதான் கண்ணு. இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் முடிஞ்சது. சரிங்களா? ஓகே சார். இந்த டேபிள் எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சார் அந்த இப்போ செகண்ட் இது பண்ண டேபிள் மட்டும் கொஞ்சம் காமிங்க சார். ஓகே சார், ஒரு நிமிஷம். முடிஞ்சதம்மா? சார் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? போட்டிங்களா? முடிச்சிட்டேன் சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் முடிஞ்சது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கிளியரா நோட் பண்ணிக்கமா. இது 16 மார்க். இதை பேஸ் பண்ணி இன்னொரு 4 சம் கூட உன்னால போட முடியும். இது கரெக்டா நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? ஓகே சார். அடுத்து போட்ட செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். எஸ் சார். ஓகே. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன பண்ணணும் டாக்டர்? சார் இப்போ f of dash x அந்த ஸ்டெப் கண்டுபிடிச்ச மாதிரி அது கூட இப்போ f dash of f double dash of x கண்டுபிடிக்கணும் சார். கண்டுபிடிச்சலாமா? எகைன் சொல்லுங்க. எஸ் சார். f of x என்ன? x power 4 minus 2 x power 4 minus 2x square plus 3 சார். f dash of x என்ன கிடைக்கும்? f dash of x வந்து 4x cube minus 4x sir. f double dash of x f double dash of x வந்து 12x minus 4 sir. சரி, இது எது காமன் எடுக்கலாம்? 4 காமன் எடுக்கலாம். 4 காமன் எடுத்தா என்ன நடக்கும்? 3x minus 1 கிடைக்கும். கரெக்ட்டா? 3x minus 1 கிடைக்கும். கரெக்ட்டாமா? minus 4 sir. 3x minus 1. சரி, இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? f dash of x வந்து என்ன பண்ணனும்? 0 பண்ணனும். கரெக்ட்டாமா? அர்ஷிதா f dash of x வந்து 0 பண்ணனும். கரெக்ட்டாமா? கண்ணே வாய்ஸ் கேட்கல. மியூட்ல இருக்கறியா? வாய்ஸ் கேட்கலடா கண்ணே, நீ பேசுறது கேட்கல. ஏன் டவர் இஷ்யூஸ் இருக்குதாங்க? வெளிய போயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுமா? சார் வாய்ஸ் கேக்குதா? ஏன் என்னாச்சு, பேசுறது கேட்கலையா? சார் கண்ணே டவர் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுமா? நான் பேசுறது கேட்கலையா? கேக்குதுமா, சொல்லு சொல்லு. வாய்ஸ் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. இவ்வளவு நேரம் எனக்கு நீங்க அப்படியே சைலண்டா இருந்தது சார். கொஞ்சம் பாத்துக்குமா. ஏன் டவர் பிரச்சனை இருக்குதாங்க?
இங்க வீட்ல கொஞ்சம் இந்த வீட்ல அப்படிதான் சார். இங்க நார்மலாவே இங்க கொஞ்சம் நெட் கிடைக்காது சார். இல்ல எந்த ஆனா வீட்ல அது ஏனே தெரியல சார். எல்லாருமே ஏர்டெல் தான் சார் வச்சிருக்கோம். கொஞ்சம் எடுக்க மாட்டேங்க சார். நெக்ஸ்ட் நான் பாத்துறேன் சார் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள. கொஞ்சம் பார்த்துக்க. ஏன்னா நான் முடிச்சிருக்க இந்த ப்ராப்ளம் நான் லேட் ஆயிடுது அதுதான் பார்த்தேன். சரி ஓகே. வாய்ஸ் கேக்குதா இப்ப? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப 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 கேக்குது சார். சரி இப்போ என்ன பண்ணணும்? f dash of x வந்து 0 பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ் சார். f டபுள் டேஷ் ஆஃப் x தான் சார் 0 பண்ணனும். அது கான்வே அப் டவுனுக்கு இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போடுறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன ஓகே ஓகே. கான்வே அப் டவுனுக்கு தான் வந்து f டபுள் டேஷ் போடணும். சரிங்களா? ஓகே ஓகே சார். திரும்ப இப்போ f டேஷ் தான். அப்ப 4x³ - 4x = 0. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். எஸ் சார். 4x³ - 4x = 0. அப்ப என்னாச்சு? again same idea. 4x = 0, x² - 1 = 0. எஸ் சார். அப்ப x = 0 சார், x = 1, x = -1 சார். இந்த மூணு பாயிண்ட் எங்க போய் அப்ளை பண்ணனும்? f டபுள் டேஷ் அப்ளை பண்ணனும். f of x சார். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ளை பண்ணிடலாமா? பண்ணுங்க. f double dash of 0. f double dash of 0 என்ன கிடைக்கும்? 4 into 3 into 0 minus 1 that is equal to 4 minus 1 equal to minus 4. கரெக்ட்டுங்களா? Yes sir. minus 4 னா less than 0. less than 0 னா என்ன? second derivative less than 0 அப்படினா f வந்து என்ன? maximum. கரெக்ட்டுங்களா? f வந்து maximum. Yes sir, maximum. at x equal to 0. கரெக்ட்டா கண்ணு? Yes sir. உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? மேக்ஸிமம்னா f of 0 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடுங்க. f of 0 ஓட வேல்யூ உடனே கண்டுபிடிச்சிடுங்க. கான்கேவ் இல்ல அது அடுத்த பாட்டு சார். இப்போ ஓகே சார். சார் இப்போ வந்து அந்த f dash of x வந்து 0 ஓட ஈக்குவேட் பண்றோம் சார். அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் சார். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்ன்றது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆமா, இது கிரிட்டிக்கல் பாயிண்ட். கரெக்ட்டா? இந்த பாயிண்ட்க்கு பேர் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கரெக்ட்டாமா? கரெக்ட்டுங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் போய் எங்க அப்ளை பண்றீங்க? செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்றீங்க. கிரிட்டிக்கல் கொண்டு போய் எங்க அப்ளை பண்றீங்க? செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்றீங்க. சரியாமா? ஓகே சார். அப்ப மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3 பாயிண்ட் இருக்குது. கரெக்ட்டா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 செக் பண்றீங்க. இப்போ f of 0 அப்ளை பண்ணுங்க. f dash of 0. f dash of 0 என்ன ஆகும்? என்னடா ஆச்சு? சார் இப்போ ஓகேவா சார்?
சார் அது கட் ஆயிட்டு போயிட்டு இருக்குது சார். ஸோ ஹாட்ஸ்பாட் கொஞ்சம் இப்பதான் சார் கனெக்ட் டவர் பண்ணி இருக்கிற வந்திருக்கேன். ஏரியால இப்போ பண்ணுங்க. ஓகேவா சார்? என் சைடு டவர் ஃபுல்லா வருது. உன்னோட சைடு டவர் இருக்கிற ஏரியா மட்டும் செக் பண்ணி டவர் அட்டன் பண்றா. ஓகே ஓகே சார். கொஞ்சம் ஃபுல் டவரோ இல்ல ஒரு 4 பாயிண்ட் இருக்கிற இடத்துலயே அதே இடத்துல உட்காந்துங்க. எந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கோ அந்த பாயிண்ட் அப்படியே இருந்துட்டு நகராது. சரியா? ஓகே ஓகே சார். சரி. இப்போ என்னாச்சு இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணிடலாமா? இது புரிஞ்சுதா? இல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? செகண்ட் சார் டெரிவேட்டிவ் இப்போ அந்த 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்றோம்ல சார்? அப்ளை பண்றோம். ஓகே ஓகே சார். இப்போ x = 0 போட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? x = 0 போட்டேன். x = 0 பண்ணும்போது என்னாச்சு? f டபிள்யூஎஸ் வேல்யூ என்ன கிடைக்குது? நெகட்டிவ் வருது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப நெகட்டிவ் வந்தா என்னது? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் மேக்ஸிமம். சரிங்களா? ஓகே சார். அப்ப மேக்ஸிமம்னா நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். x = 0ங்கிறது இந்த f of x ல போட்டுருங்க. போட்டா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சரியாமா? எஸ் சார். சரி அடுத்த பாயிண்ட் என்ன? x = 1 போடுங்க. x = 1 எங்க போடுவீங்க? இங்க போடணும். செகண்ட் டெரிவேட்டிவ்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப என்ன கிடைக்கும்? f double dash of 1 என்ன கிடைக்கும்? 4 × 3 × 1 - 1. சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னும் போது 4 நீங்க காமனா எடுத்திருக்கீங்க சார். ஆனா நமக்கு கியூப்ல தானே சார் இருக்கு. அப்ப 12x² வராதா சார்? ஓகே थैंक यू. அப்ப 12x² தான். थैंक you. அப்ப 12x². அத நம்ம நார்மலா அப்படியே கூட போடலாம்ல சார்? 12x² ஓகே போடுவாங்க. 1. ஏன் எடுத்துங்கிறதுனா நம்ம இப்ப அடுத்த டெரிவேட்டிவ் அடுத்த கான்செப்ட் போகும்போது வேணும்ங்கற எடுத்து நீ அப்படியே கூட போட்டுக்கோ. நீ இதுல கூட போடுறது தப்பு கிடையாது. ஓகே சார். நீ இதுல கூட போட்டு அப்ளை பண்ண தப்பு கிடையாது. சரியாமா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? 4 × 3 - 1 கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப 4 × 2 = 8. 8ங்கிறது greater than 0. கரெக்ட்டாமா? எஸ் சார். greater than 0 மீனிங் என்ன? f வந்து மினிமம் சார். சூப்பர். என்ன பாயிண்ட்? at x = 1. கரெக்ட்டுங்களா? at x = 1. எஸ் சார். திரும்ப என்ன பண்ணனும்? அந்த f ஆஃப் 1 அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணனும். எங்க? x⁴ ல அப்ளை பண்ணனும். கரெக்ட்டுங்களா? இந்த இதுல அப்ளை பண்ணனும். பண்ணிடலாமா? அதாவது f of x x இல்லையா சார்? f of x ல அப்ளை பண்ணனும். f of x ல. ஓகே சார். 1 சார் f of x ல 1 அப்ளை பண்ணனும்னா 2 தான் சார் ஆன்சர். 2 தான் ஆல்ரெடி போட்டோம். போட்டு அதே தான் வரும். சரிங்களா? எஸ் சார். எஸ் சார். at x = -1 அப்ளை பண்ணுங்க. இதுல f டபுள் டேஷ்ல -1 அப்ளை பண்ணுமா சார்? ஆமாடா கண்ணு. ஓகே சார். அப்ப என்ன வரும்? f டபுள் டேஷ் என்ன? இது என்ன? -4 இருக்குது. அப்ப -4 போடுங்க. அப்ப என்னாச்சு? 12 - 4 = 8. அப்ப again greater than 0 தான். again greater than 0 என்ன கிடைக்கும்? f is minimum. greater than 0 னா மினிமம் சார். minimum at x = -1. கரெக்ட்டாமா? -1. எஸ் சார். அப்ப again என்ன பண்ணீங்க? f of -1 வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அதாவது f of x ல அப்ளை பண்ணுங்க. f of x ல f of -1. அப்ப என்ன கிடைக்கும்? சார் அப்ப வந்து 2 சார். ஆல்ரெடி போட்டனால நமக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ் சார். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கரெக்ட்டாமா? எஸ் சார். அவ்வளவுதான். இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் முடிஞ்சது. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். சார் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல f of x f dash of x கண்டுபிடிக்கிறோம் சார். அப்புறம் f double dash of x கண்டுபிடிக்கிறோம் சார். ஆமாமா. அதுக்கு அப்புறம் வந்து f dash of x அதே மாதிரி 0 பண்றோம். f dash of x என்ன பண்றோம்? 0 பண்றோம். நல்லா பாருங்க. 0 பண்றோம். ஓகே சார். அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் சார். அத வந்து f double dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சார். ஆமா. அதுல வந்து மேக்ஸिमम மினிமம் அந்த கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் வச்சு மேக்ஸिमम கிரேட்டர் தென் 0 லெஸ்ஸர் தென் 0 வச்சு மேக்ஸिमम மினிமம் கண்டுபிடிக்கிறோம் சார். ஆமா. அதுக்கு அப்புறம் இந்த இப்ப கீழ நம்ம எதை வச்சு சார் அத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? f of x ல வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணனும். f of x வேல்யூ இதுல அதுல போட்டா இந்த வேல்யூ கிடைச்சிரும். கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே சார். புரிஞ்சுதாமா? எஸ் சார். ஓகே. சார் அடுத்து கான்வே அப் டவுன் பார்க்கலாமா? எஸ் சார். கான்வே அப் டவுன் ஈஸி தான். இம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே சார். f of x என்ன again? x⁴ - 4 x plus 3 சார். plus 3. 2x² plus 3.
f dash of x என்ன? Yes sir. ம். F dash of x வந்து 4x cube minus 4x sir. இது f double dash of x 12x square minus 4 sir. கான்வே அப் டவுனுக்கு என்ன பண்ணணும்? அல்காரிதம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறேன்? f double dash of x equal to 0 போடணும். கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப என்ன கிடைக்கும்? 12x square minus 4 equal to 0. 12x square minus 4 equal to 0 sir. அப்ப 12x square equal to 4. Square equal to 4. X square equal to 4 by 3. 4 by 12 sir. அப்ப 1 by 3 கரெக்டாமா? Yes sir. அப்ப x equal என்ன கிடைக்கும்? plus or X minus square equal plus or minus root 1 by 3 sir. 1 by root 3 கரெக்ட்டுங்களா? 1 by root 3. Yes sir. Yes sir. சூப்பர் வெரி குட். இதுக்கு என்ன பண்ணணும்னா again நம்ம ஆல்ரெடி டேபிள் ஃபார்ம் பண்ணோம்ல அந்த டேபிள் ஐடியா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணனும் கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப என்னாச்சு இது மைனஸ் இன்ஃபினிட்டி லைன் செக்மெண்ட் போடணும் sir. பிளஸ் இன்ஃபினிட்டி கரெக்டாமா? Yes sir. இது minus 1 by root 3 இது plus 0 1 by நடுவுல 0 sir. 0 வரத தேவையில்லை. 0 இல்ல 0 இருந்தா தான 0 போடுவேன். பாயிண்ட்ல 0 இருந்தா 0 போடுவேன். ஓகேங்களா? Okay sir. சூப்பர் வெரி குட். சரி இப்போ என்ன பண்ணனும் நல்லா பாத்துங்க. கான்வே அப் ஆர் டவுன் minus infinity comma minus 1 by root 3 sir interval. டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க ஈஸியா. Okay sir. டேபிள்ல இங்க என்ன வரும்? இன்டர்வல் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா f double dash of x ஓட f double dash of x sir. Yes sir. அப்ப அது ரெண்டா டிவைட் ஆகுது. அது அப்ப sin of f double dash of கான்வே அப் ஆர் டவுன். அதே மாதிரி இம்ப்ளிகேஷன் பாயிண்ட் இதே கொண்டு வந்துடலாம். சரியாமா? Okay sir. சீரியல் நம்பர் interval sir. f dash of x f double dash of x கரெக்ட்டுங்களா? Yes sir. f double dash x என்னவோ ரெண்டா கட் ஆகும். ரெண்டான யாரு? x plus 1 by root 3 and x minus 1 by root 3. சரியாமா? இது எப்படி எழுதுறது தெரியுதா? இது வந்து கடைசியா x equal to minus 1 by root 3 வரும். கரெக்ட்டுங்களா? அது இங்க போடுங்க x plus 1 by root 3 வரும். சரியாமா? Yes sir. ஓகே. இது தெரியுதுல? இதுல டவுட் இல்ல? இல்ல sir. சூப்பர். டவுட்னா உடனே கேட்டுக்கோ. Okay sir. அடுத்து என்ன? sin of f double dash. சரிங்களா? அடுத்து என்ன கிடைக்கும்? Yes sir. கான்கவே அப் ஆர் டவுன். Down. Yes sir. அடுத்து இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் இதுலயே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஒரே டேபிள்ல போகுது. திரும்ப அதிகமா டேபிள் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? Okay sir. சோ மொத்தம் எத்தனை இன்டர்வல்? 3 இன்டர்வல் இருக்கு. கரெக்ட்டாமா? அப்ப 3 டிவைட். Yes sir. 1 minus infinity comma minus 1 by root 3 sir. போட்டுலாமா? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் நீங்க சொன்ன மாதிரி minus infinity comma minus 1 by root 3 sir. செகண்ட் இன்டர்வல் minus 1 by root 3 comma 1 by root 3 sir. தேர்ட் ஒன்று 1 by plus 1 by root 3 comma plus infinity sir. சூப்பர். சரி இப்போ இந்த பிட்வீன் வேல்யூ என்ன கிடைக்கும்? பிட்வீன் வேல்யூ -1 எடுத்துக்கலாமா? okay sir. -1 போட்டா இந்த இடத்துல என்ன நடக்கும்? இது நெகட்டிவ் ஆகும் கன்ஃபார்மா. இது மைனஸ் போட்டீங்கன்னா இது நெகட்டிவ் ஆகும். செக் பண்ணி பாருங்க. கால்குலேட்டரோட இத செக் பண்ணி பாத்துக்கோ. சரியா? Okay sir. ரெண்டுமே நெகட்டிவ் தான் ஆகும். சரியா? Okay sir. நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். கரெக்ட்டாமா? Positive sir. Yes sir. பாசிட்டிவ்னா என்னது? கான்கேவ் அப் ஆர் டவுனா? Concave up sir. அதே மாதிரி இங்க சொல்லுங்க. ரெண்டுக்கு நடுவுல என்ன பாயிண்ட் எடுக்கலாம்? 0 எடுக்கலாமா? ரெண்டுக்கு நடுவுல 0 ஒரு பாயிண்ட்க்கு 0 எடுத்துக்கங்க. Yes sir. 0 எடுத்துட்டா இது என்ன ஆகும்? 0 போட்டா 0 plus 1 by root 3 negative sir. பாசிட்டிவ். இதுக்கு பாசிட்டிவ். இது பிளஸ் தான இருக்குது. Oh sorry sir. Okay sir. இதுதான் நெகட்டிவ் ஆகும். இது நெகட்டிவ் ஆகும். Yes sir. பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். கரெக்ட்டாமா? Minus sir. Yes sir. அப்ப நெகட்டிவ்னா என்ன? கான்கேவ் டவுன். Concave down sir. அடுத்து எனி பாசிட்டிவ் வேல்யூ 1 2 3 எது வேணா எடுத்துக்கலாம். நீங்க 1 எடுத்துட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா இது 0 பாயிண்ட் சம்திங் தான் என்னோட வேல்யூ. அப்ப நீங்க 1 எடுத்தா கூட ஓகே தான். சரிங்களா? 1 எடுத்தா இது என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ். இது என்ன கிடைக்கும்? Positive sir. Positive into positive sir. சூப்பர். பாசிட்டிவ் என்னன்னா கான்வே அப் ஆயிடும். கரெக்ட்டா? Concave up sir. Yes sir.
சரி இப்போ இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எப்படி எழுதுவேன்? இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். f of x ல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சார். எதுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணுங்க. அப் டு டவுன் என்ன? இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட்டா இல்லையா? இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட். எக்ஸிட் சார். எக்ஸிட். என்ன பாயிண்ட்? வெரி குட். அட் x ஈக்குவல் என்ன? ரெண்டுக்கு காமன் பாயிண்ட் என்ன? -1/√3 சார். அப்ப எழுதிங்க -1/√3. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அதே மாதிரி டவுன் டு அப் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் எக்ஸிட்டா இல்லையா? எக்ஸிட் சார். at x equal to 1/√3 சார். சூப்பர். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணனும்? f of x. f of x அப்ளை பண்ணி சொல்றாங்க. கால்குலேட்டர் இல்ல, கால்குலேட்டர் இருந்தது நீங்க அப்ளை பண்ணி சொல்லுங்க. இது என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. ஓகே சார். x power 4 1/√3 whole power 4 minus 2 into 1/√3 whole square plus 3. மேனுவலா போல கால்குலேட்டர் போட முடியும் போட்டு சொல்லுங்க. 1/√3 into √3 வந்து 3 அப்ப 9 கிடைக்கும். 1/9 minus 2/3 plus 3. 9 LCM எடுத்தா இது வந்து 1 இது வந்து -6 plus 27 3 into 9 வந்து 27. அப்ப என்னாச்சு 22/9 வருதா பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். ரெண்டுக்குமே 22/9 தான் வருது. செக் பண்ணுங்க. எஸ் சார். சார் 22/9 தான் சார். ரெண்டுக்குமே 22/9